102 இருந்தால் ஓகேவா, 102 இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் 1, 1னா யூஎன்னு போடணும். அடுத்து 0னா என்ஐஎல், 0னா என்ஐஎல் பாருங்கள் போட்டிருக்காங்களா, 0னா என்ஐஎல் போட்டாச்சு. அடுத்து 2னா பிஐயூஎம் போட்டோமா. இதனுடைய தற்காலிக குறியீடு என்னென்னா யூஎன்பி, யூஎன்பி, யூஎன்பிங்கிறது தற்காலிக குறியீடு, யூஎன்பிங்கிறது தற்காலிக குறியீடு. ஸோ அப்போ அதனுடைய தனிமத்தின் பெயர் என்னென்னா நொபீலியம். ஸோ நொபீலியத்தினுடைய குறியீடு NOன்னு போடுறோம். பாருங்கள், தனிமத்தின் முதல் 2 எழுத்து தான் சேர்த்து முதல் எழுத்து. இதில் மெண்டலியத்தில் இந்த மென்டீலியம், அப்போ இந்த டியை போட்டுக்கிட்டோம். நொபீலியத்தில் இருக்கிற NOவை பயன்படுத்திக்கிட்டோம். ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்கள், அடுத்து கவனிங்க. சப்போஸ் அணி எண் 103 இருந்தால் எப்படி குறிப்பிடணும், தற்காலிக பேர் எப்படி கொடுக்கலாம்னா, 103 இருந்தால் ஃபஸ்ட்டு 1க்கு யூஎன்னு போடணும், 0 இருந்தால் NILன்னு போடணும், 3 இருந்தால் ட்ரைன்னு போடணும். ஸோ 1 இருந்தால் யூஎன்னு போடணும், 0 இருந்தால் NILன்னு போடணும், 3 இருந்தால் TRIன்னு போடணும், ட்ரைன்னு போடணும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரை போட்டாச்சு. கடைசியாக ஐயூஎம்னு முடியணும். ஓகேவா, ஐயூஎம் ஆல்ரெடி நம்ம பாருங்க, 1 இருந்தால் UN, ஸோ 0 இருந்தால் NIL. ஓகேவா, போட்டாச்சு. அதுவே 3 இருந்தால் ட்ரை, கடைசி 103 ட்ரை. அடுத்து என்ன வரணும், ஐயூஎம் போடணும். இப்போ இப்படி போடும்போது 2 I, ஓகே, 2 I பின்னாடி சேர்ந்து வரக்கூடாது, அதனால் ஒரு ஐ மட்டும் போட்டு UNNIL TRIUM அப்படின்னு வரும். ஓகேவா, எஸ். ஸோ இதனுடைய தற்காலிக குறியீடு என்ன போடலாம், U போடலாம், N போடலாம், U போடலாம், N போடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, T போடலாம். ஓகேவா, UNT அப்படிங்கிறது தான் 103ஐ அணு எண்ணாக கொண்ட தனிமத்தின் தற்காலிக பெயர். ஓகேவா, எஸ். சரி, இதை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னு பாருங்கள். அந்த தனிமத்தின் பெயர் என்ன அப்படின்னா, UNTனுடைய தனிமத்தின் பெயர் என்னென்னா லாரான்சியம். என்னது, லாரான்சியம், லாரான்சியம். அந்த தனிமத்தினுடைய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா LR. ஓகேவா, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணி எண் 104, அணி எண் 104 வந்து முதல் எழுத்து 104 அப்படின்னா 1 வந்து UN குறிப்பிடணும். ஓகே, UN குறிப்பிடணும், 0 வந்து NILன்னு குறிப்பிடணும், 4 வந்து QUAன்னு குறிப்பிடணும். சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இப்போ 1 இருக்கா, 1 இருந்தால் UN, ஸோ 0 இருந்தால் NIL, 4 இருந்தால் QUA குவாட், QUAD குவாட். சரியா, சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய டேபிளை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து 1 இருந்தால் UN, 0 இருந்தால் NIL, 4 இருந்தால் QUA. ஓகேவா, போட்ட QUAD போட்டோமா. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன போடணும், IUM போடணும். என்ன போடணும், IUN போடணும். சரி, இப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்தான் எடுத்து சுருக்க பெயராக போடணும். ஸோ 1க்கு 1 அப்படிங்கிறதுக்கு UNன்னு போடுவோம். ஸோ அதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் U. அடுத்து 0க்கு வந்து NILன்னு போடுவோம், அதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் N. ஓகே, அணி எண் 4, குறியீடு 4 இருந்தால், ஓகேவா, இலக்கம் 4 இருந்தால் அதனுடைய குறியீடு குவாட். ஸோ அப்போ வந்து Qன்னு போடுவோம். ஓகேவா, UNQ அப்படிங்கிறது 104ஐ அணி எண்ணாக கொண்ட தனிமத்தின் குறியீடு, தனிமத்தின் குறியீடு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தனிமத்தினுடைய தற்காலிக பெயர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம UNQன்னு குறிப்பிட்டாச்சு. அந்த தனிமத்தின் பெயர் என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்டியம். அந்த தனிமத்தின் பெயர் என்ன, ரூதர்ஃபோர்டியம். ஸோ தனிமத்தின் பெயர் ரூதர்ஃபோர்டியம்னா அந்த தனிமத்தினுடைய குறியீடு RF, தனிமத்தின் குறியீடு RF. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?